வரலாறு பேசும் ஸ்ரீவைகுண்டம் நவகைலாய ஆலய தேரின் சிற்பங்கள் அழிந்து வருகின்றன. பொக்கிஷங்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை தேவை என வேண்டுகோள் விடுக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் நவ கைலாய தலங்கள் அமைந்துள்ளன. இந்த நவ கைலாய தலங்களும் ஒவ்வொரு பரிகார தலமாக விளங்கி வருகிறது. இதில் 6வது தலமாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் சனி பரிகார தலமாக விளங்குகிறது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு சொந்தமான தேர் தற்போது பராமரிப்பு இன்றி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. ரொம்ப அழகா ஒரு விரல் அகலத்துக்கு இருக்கக்கூடிய சிற்பங்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட இதுல சிற்பங்கள் என்னன்னா 1500க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இதுல நம்ம காணலாம். நீங்க இப்போ கிருஷ்ணாபுரத்துலயும் சரி, மற்ற இடங்கள்ல நாயக்கன்மார்கள் கட்டப்பட்ட கோயில்கள்ல பணிகள், கட்டுமான பணிகள் எந்தெந்த கோயில்களை பண்ணியிருக்காங்களோ அதுல காட்டப்பட்ட சிற்பங்கள் அனைத்துமே நீங்க இந்த தேர்ல பார்க்கலாம். அவ்வளவு அழகா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், நான் நடனத்து சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் இருக்குமான்னு சொல்லி பார்க்க வரும்போது எனக்கு நிறைய நடன சிற்பங்கள், கதை சொல்லும் சிற்பங்களா நிறைய கிடைச்சது. அந்த பகுதி மக்களின் கோரிக்கை அடிப்படையில் சட்டப்பேரவையில் புதிய தேர் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து புதிய தேர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் பழமையான தேருக்கும் உரிய பராமரிப்பு வேண்டும் என்கின்றனர் ஆன்மீகவாதிகள். 1000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள், இது நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்ட சிற்பங்கள் மிக பிரம்மாண்டமா இருக்கு. இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் இந்த மாதிரி சிற்பங்களை நம்மளால செய்ய முடியாது. அதனால அறநிலைத்துறை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய வளாகத்தில் ஒரு அருங்காட்சியகம் அமைத்து அந்த அருங்காட்சியத்தில் இங்க இருக்கக்கூடிய தேருக்கான இந்த படங்களை எல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும். இந்த இங்க இருக்கக்கூடிய படங்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், இங்க இருக்கக்கூடிய மரச்சிற்பங்கள் அப்படின்னா ஒன்னொன்னா உடைந்து விழுந்து அது ஒன்று இல்லாமல் காட்சிப்படுத்தப்படாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் அழிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழருடைய பாரம்பரியம் மிக்க ஒரு பொக்கிஷம் அழிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றும் விதமாக இங்க இந்து அறநிலையத்துறை ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை அமைத்து இந்த பழைய தேரை அதில் காட்சிப்படுத்தணும். நம் மனத்தேரை மகிழ்ச்சியை நோக்கி இழுக்கும் கலை பொக்கிஷமாய் காட்சியளிக்கும் இந்த திருத்தேரை காக்கும் பணிகள் அரசின் கைகளில்தான் உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.